நீங்கள் 9 ஆண்டுகள் 18 ஆண்டுகள் என்று அந்த ஒப்பந்த சார் 9-20 இருக்கு. ஆக்சுவலாக 9-18 என்ற மாற்றம் கன்வர்ஸ் ஆஃப் கேங்மன் என்ற அந்த விஷயத்தில் நீங்கள் கொடுத்துருக்கிற ப்ரொப்போசலில் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட அவங்க இந்த மார்ச் 1 5 வருடங்கள் ஆயிடுச்சு. 5 வருடங்கள் ஆன பிறகு கிட்டத்தட்ட 92, 93, 94 இப்போ 94 பேர் செத்து போயிட்டாங்க. 200க்கும் மேற்பட்டவர் கடுமையான காரணம் படித்து திரும்பியிருக்கிறாங்க. இன்னைக்கு 34 சர்க்கிளில் கேங்மன் பணியாளர் தான் ஹெல்ப்பர் வேலை, ஒயர்மன் வேலை, எல்ஐ வேலை, பல இடத்துல சேசஸ் ஆப்ரேட்டர், எஃப்ஓசி ஆப்ரேட்டர், எவ்ரிதிங் அவங்க தான் போகிறாங்க. அவர்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சொன்ன வேலை ஆஃப்லைன் ஒர்க்கு. ஆனால் நமக்கு தேவைக்கு ஆட்களை பற்றாக்குறைக்கு பல இடத்துல அவர்களை பயன்படுத்திக்கணும். நாம் அதை பெரிய விஷயம் எடுத்துக்கல நாங்கள். ஆனால் இப்போ ஜனவரி 19 நாங்கள் ஆஃப்லைன் வேலை தான் செய்வேன்னு சொல்லி இப்போது ஸ்டில் 50-60% ஆஃப்லைன் பல இடங்கள் நடக்குது. நாங்கள் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, செட்டில்மெண்ட் கேட்டு நெருங்கிச்சு செட்டில்மெண்ட் ஒரு மாற்றத்தை கண்டு முடியும் என்ற உத்தரவாதம் அவங்களுக்கு சொல்லி நாங்கள் திரும்பவும் வலியுறுத்தி விடுகிறோம். அந்த கேங்மன் பணியாளர்களை ஒரே ஸ்ட்ரோக்கில் கலாதுறை மாற்றுவதை தவிர வேறு வழியே இல்லை. ஒரு தொழில் அமைதி நிலவ வேண்டும் என்று சொன்னால், மின்சார ஆளுங்கட்சிக்கு அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாது என்று சொன்னால் நாம் அவர்களை கலர் மாற்றியே தேவை. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அதை மாற்றுவதில் சிரமம் இருக்குது, பல காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 9613 பேர் நான் ஆஃப்லைன் வேலை தான் செய்வேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கன்னா நான் ஏற்கனவே 50% போய்க்குது. இப்போ இந்த ஒப்பந்தத்தில் அது இல்லைன்னு கிளியர் கட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் ஆஃப்லைன் ஒர்க் தான் எடுத்துட்டு யாரை வச்சு வேலை பண்ணுது? நீங்களே சொல்லு, யாரை வச்சு வேலை? அது ஒன்று. இன்னொன்று, அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை என்பது இதில் அடங்கி இருக்குது. அதனால் நாம் இந்த ஒப்பந்தம் நீங்கள் கொடுக்க டிராஃப்ட் நகலில் கண்டிப்பாக ஒரே ஸ்ட்ரோக்கில் கல உதவியாளர் என்று மாற்றம் செய்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா வேறு வழியே கிடையாது. அவர்கள் கீழே இறங்கி போராடாங்க, சாலை மறியல் பண்ணுவாங்க, அரெஸ்ட் ஆவாங்க, ஜெயிலுக்கு போவாங்க. இது உறுதியாக நான் சொன்னல அவனா பண்ணிடுவான். நான் எப்போ 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 வெயிட் பண்ணிக்கிறாங்க. நான் இல்லை பொறுங்கன்னு சொன்னால் கூட நாளைக்கு நைட்டு நாளைக்கு மறுநாள் அவன் கீழே இறங்கிடுவாங்க. இதுதான் கால நிலவரம். மின்சார வாரியத்தில் இப்படிப்பட்ட ஒரு எம்ப்ராசிங் சுச்சுவேஷன் வரக்கூடாது என்று போன சுற்று பேச்சுவார்த்தையிலே சொல்கிறேன், இப்பொழுதும் சொல்கிறேன். ஏன்னா எல்லாம் எலெக்ஷன் போர்டுக்கு போகிறாங்க, பேச்சுவார்த்தை நடக்குது, சீசேரிகள் நடக்குது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த துறையில், மின்சாரத்துறையில் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர். நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், வேறு வகையில் நாங்கள் ட்ரை பண்ணுற போகிறவங்க வேறு, அது தனி ட்ராக். ஆனால் நிர்வாகத்தில் வேலை செய்கிறோம். நீங்கள் தான் ஒப்பந்தம் போடுறோம், நாம் தான் ஒப்பந்தம் போடுறோம், நாம் தான் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம், என்ன ஒர்க்குன்னு சொல்கிறோம், ஒர்க்குக்கு மாற்றி வேலை செய்கிறோம். ஒர்க்கை மாற்றி வேலை செஞ்ச பிறகு ஆக்சிடென்ட் ஆகுது, செத்து போகிறான், பிஎன்எஸ் ஆக்ட் அட்ராக்ட் ஆகுதுன்றது கூட போன பேச்சுவார்த்தையில் சொல்லியிருக்கேன். ஆகையால் நான் நிர்வாகத்தை தயவுகூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன், இந்த ஒப்பந்தத்தில் கேங்மன் பணியாளர்களை கள உதவி மாற்றிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை என்பது நடந்தே தீர வேண்டும் என்பது எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் அழுத்தமாக தெரிவித்துள்ளோம். அதே மாதிரி அதில் 1/2029 1/2023 வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் கேங்மன் வாரிசு வேலை கொஞ்சம் பேர் கொஞ்சம் 600 ரூபாய் ஏஇ எக்ஸ்ட்ரா ஆல்டுவர் 11,500 உள்ள வந்திருக்காங்க. அவர்களை 6% கொடுக்கணும்னு சொன்னோம். இந்த 6% என்ற விஷயம் கோப்பு 1.5 வருஷமாக என்ஐ டிபார்ட்மெண்ட் போயிருக்கு. அனைவரும் இதில் எங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிடும்னு நினச்சினா ஆகலை. இந்த ஒப்பந்தத்தில் அது ஃப்ரீஸ் ஆகும். ஏன்னு சொல்ல வரனா, நீங்கள் அதை கொடுக்கலன்னா அது சம்பந்தப்பட்டவர்கள் பே நாமளி கிளைம் பண்ணுவாங்க. பே நம்ம இதில் கொடுக்குறோம், யாராலும் பாதிக்கப்படாது பே நம்ம கொடுக்குறோம். அப்போது அந்த 11,500 பே நாமளி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ரைட் அண்ட் ராயலாக அவருக்கு உரிமை இருக்கக்கூடிய கொடுத்துட்டு போகலாமே, கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்குறோம். அதுக்கு நீங்கள்